வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக மசாலா உருளைக்கிழங்கு தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நிறைய பொருளெல்லாம் தேவைப்படாது, கொஞ்சமாக இருந்தாலே போதும். பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் 65 மசாலா சேர்த்துருக்கேன், கூட ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் மிளகாத்தூளும் நான் கொஞ்சம் சேர்த்துருப்பேங்க. இப்போ இதில் கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் நான் சேர்த்தேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இது நல்லா ஊற வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. நிறைய எண்ணெய் விடணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா இதை நம்ம சிம்மில் தான் வச்சு பொரிக்க போகிறோம். சிம்மில் வச்சு பொரிக்கும் போது எந்த காய்கறியாக இருந்தாலும் எண்ணெய் நிறைய விடணும் அவசியம் கிடையாது. அதில் உள்ள தண்ணியிலேயே அந்த காய் வெந்துடும், பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி கடுகு பொரியணும். கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா வச்சுட்டு கொட்ட வச்சு தான் பார்த்துக்கோங்க. சூப்பராக கொட்டிட்டு இதை நல்லா 2 கிளறி விடுங்க. அப்படி வச்சு எண்ணெய் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். கலர் பொடி, கேசரி பவுடர் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள மசாலா மட்டும்தான். 65லே கொஞ்சம் மசாலா கலர் இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டியது கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சா போதும். நல்லா வெந்துடும், பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குக்கெல்லாம் ரொம்ப நேரம் தேவைப்படாது வேக வைக்கிறதுக்கு. இதனால் நம்ம அது ஒரு 15 நிமிஷமாவது சிம்மில் வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், திரும்பவும் நல்லா 2 கிளறி திரும்பவும் ஒரு தடவை மூடி விடுங்க. இது நீங்கள் கலரும் போது உருளைக்கிழங்கு உடையன்னு பயப்பட தேவையில்ல. உருளைக்கிழங்கு உடையாது, ஏன்னா நம்ம அதில் 65 மசாலா சேர்த்துக்கிறதுனால உருளைக்கிழங்கு உடையாது. அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி வச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். வணக்கம்.